ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன், உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2024 எண்ட் ஆஃப் தி டேயில் வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் நம்மளோட துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாமே கடந்து போயிருச்சு. பழசெல்லாம் போய் நம்ம ஒரு புது வருடத்துக்கு நம்ம பிரயாணிக்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே 2025 நல்ல பொழுதாக அமைய, நல்ல வருடமாக அமைய நான் இறைவனிடம் கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எனக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன். ஓகே, இப்போது 2024 நம்மளோட மீ கார்டனோட அப்டேட்டு பாருங்கள். போதுண்டாபா சாமின்னு ஆகிப்போச்சு. ஒரு வழியாக இவங்களெல்லாம் வளர்த்து எடுக்கிறதுக்குள்ளாடி நான் பட்ட பாடு அந்த கடவுளுக்கு தெரியும். ஸோ இனி மாடி தோட்டம் பண்ணுறதை விட்டுறலான்ற ஒரு முடிவோடு நான் அடுத்த மூவுக்கு போயிட்டேங்க. ஏன்னு கேட்டால் நான் கஷ்டப்படுறோம் இல்லை, இவங்கள நான் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறேன். எல்லா மரங்களையுமே ஒன்றா வச்சு டப் பண்ணி கஷ்டப்படுத்தி ட்ரிம் பண்ணி வளர்த்துட்டேன். பட் அவங்களும் எனக்கு சளைக்காமல் அதோட பலனை அந்தந்த சீசனுக்கு கரெக்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தை வளர நம்ம அதுக்கு என்ன அந்த வளர்த்திக்கு தேவையோ அதை நம்ம செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி தான் செடிகளும். ஸோ அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. அதனால் இதோட மாடி தோட்டத்தை முடிச்சிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி சொல்கிறது, பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட நீங்கள் எல்லோரும் ஃபைனலாக பார்க்க போகிற மீ கார்டனோட மாடி தோட்டம். நல்ல ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு குட்டி காடாக இருக்குன்னுட்டு. அந்த குட்டி காடை தான் நீங்கள் எல்லாருமே இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. இதை நான் உருவாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. கிட்டத்தட்ட எப்படியுமே எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 12 years இருக்கும் நான் இதுக்காக எஃபர்ட் போட்டது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸு, வித்தியாசமான கலெக்ஷன்ஸு, அதாவது யூனிக்கான கலெக்ஷன்ஸு தேடி சப்ளையரு, யார் செல்லரு, எந்த நர்சரி, எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் கோத்ரூ பண்ணியிருக்கிறேங்க. இதில் என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும்ன்றதையும் நான் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன். இந்த லென்த்தியான ஒரு வீடியோ தான், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க மீ கார்டனை. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஞ்சுகளும் பூக்களுமா இருக்குது. ஸோ இந்த கிழங்கெல்லாம் நம்மளோட தைப்பட்டத்துக்கு அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இது பிடிக்கறன்னு. ஸோ இதுக்காக நான் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கிறேங்க. எப்படி சொல்கிறது, ஒரு ஜீவனை எப்படி நம்ம பக்குவமாக பாதுகாப்போமோ அந்த மாதிரி பாதுகாத்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வச்சதில் எந்த ஒரு விஷயமும் என் மனசுக்கு கஷ்டத்தை தந்ததே கிடையாது. இந்த கார்டனுன்றது மூலம் எனக்கு ரொம்பவே திருப்தியும் சந்தோஷமும் இருந்தது. ஸோ அது இல்லாமல் நான் இத்தனை உயிர்களை பாதுகாக்கிறேன்ற ஒரு பெருமையும் எனக்கு இருந்துச்சு. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி உங்களால் இது மெயின்டைன் பண்ண முடியுதுன்னுட்டு. பட் உண்மையாகவே சொல்கிறேன், அது எனக்கு கடவுள் கொடுத்த பலன், என்னால் ஆனது கிடையாதுங்க. என்னென்னா என்னோடய முயற்சியை கடவுள் ஹானர் பண்ணி அது நல்லபடியாக வளர்கிறதுக்கு கடவுள் தான் ஹெல்ப் பண்ணாங்க. நான் கண்டிப்பாக அதை சொல்லுவேன். ரெண்டாவது என்னென்னா, அதை நான் இல்லாத நேரமும் கேர் எடுக்கிறதுக்கான ஆட்களையும் வச்சு, ஸோ அந்த மாதிரி அதை பார்த்துக்கிட்டேன் நான் பத்திரமா. ஸோ இதுக்காகவே நான் எங்கேயாவது லாங் ட்ரிப் போகணுன்னா பிளானே வின்டர் அண்டு ரெய்னி சீசனில் தான் பண்ணுவேன். ஏன்னு கேட்டால் சம்மரில் இவங்களை விட்டுட்டு போக முடியாது. ஏன்னு கேட்டால் எல்லாருமே இவ்வளோ செடிக்கு தண்ணி ஊற்றணுன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க இல்லையா? நம்ம வேலையை நம்ம பண்ணினா தானே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இவங்களை ஒரு புதிய பரிமாணத்தோடு இவங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி வளர்க்கலான்ற ஒரு சின்ன ஆசை. அதனால் 2024 என்னோடய மாடி தோட்டத்தில் மரங்கள் வளர்க்குறத நிறுத்திடலான்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொன்று சொல்லுவேன், பிளேஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக மரம் வாங்கி தொட்டியில் நம்மளால் எல்லா மரமும் வளர்க்க முடியுங்க. ஆனால் கண்டிப்பாக அதுக்கான பிளேஸ் இருக்கணும். பிளேஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த மரங்களை தொட்டியில் வச்சே வளர்க்க முடியும். ரொம்ப கஷ்டங்க. எல்லா மரமும் ஒன்றா வளர்ந்துச்சுன்னா எந்த மரம் காய்க்கிறது, எந்த மரம் பூக்கிறதுன்னு அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட என் மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 200க்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்குது. அந்த மரங்கள் எல்லாமே லைனாக 20 லிட்டர் வாட்டர் கேனில் விற்கும்போது பெருசாக எனக்கு தெரியலை, சின்னதில் வாங்கி விற்கும்போது. பட் வளர ரொம்பவே எனக்கே ஒரு சர்டன் பீரியடில் என்னாலேயே உள்ளே போக முடியலை. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு நெருக்கமாக.
ரெண்டாவது குருவிகளும் பார்த்திங்கன்னா எல்லா மரங்கள்லேயும் கூடுகள் கட்டி குஞ்சு பொரிக்க ஆரம்பித்ததுனால அவங்களையும் என்னால் டிஸ்டர்ப் பண்ணாமல் போக முடியலை. நான் அப்படி திரும்பினா இந்த கலை ஆடிடும், இப்படி திரும்பினா இந்த சைடு இருக்கிற குருவி கூட ஆடிடும். இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து தண்ணியே ஊற்ற வேண்டிய நிலமையாக போச்சு. ஸோ ரொம்பவே இதுக்காக பிரயாசப்பட்டு கடவுளே நான் இதை ஒரு அடுத்த மூவுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாத நாள் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இதுக்கு நான் என்ன செய்யட்டும் கடவுளே, எனக்கு இதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க, ஐடியா கொடுங்க. நான் எப்போவுமே மனுஷங்க கிட்ட கேட்குறத விட கடவுள்கிட்ட நான் ரொம்பவே பேசுவேன். எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் லைக் மை ஃப்ரெண்ட் அப்படின்றவங்க கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டால் நான் எப்போ பாரு அவர்கிட்ட இதை நான் காப்பாற்றணுன்னா எனக்கு ஒரு வழி பண்ணுங்கள். ரெண்டாவது அவங்க செடிக்கிட்டே நான் சொல்லுவேன், கேளுங்க உங்கள் அப்பா கிட்டே எனக்கு ஒரு பெரிய இடம் வேணும்னு சொல்லி கேளுங்க, அப்போ தான் டாடி தருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்டேயே போய் பேசுவேன். ஸோ ஐ ஹோப் எனக்கு இதை பார்க்கும்போது பாருங்கள், இவ்வளோ அடர்த்தியான ஒரு இதில் பூச்சியும் இருக்காது, பூச்சி இல்லாமலும் மெயின்டைன் பண்ணணும் செடிகளை, அதை தண்ணி ஊற்றியும் மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோ செடிகளுக்கும் உரங்களும் கொடுக்கணும். பயங்கர ஸ்ட்ரகிளுங்க அது. ஆசைப்பட்டு செடியை வளர்த்தாச்சு. கேட்கலாம், இவ்வளோலாம் பிரச்சனை இருக்குது, அப்போ எதுக்கு இதை வளர்க்குறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரே பதில், வளர்த்து பாருங்கள் தெரியும் அதோட சந்தோஷம் என்னன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே சொல்ல ஈஸியாக பேசிடலாங்க, ஒய் எதுக்கு ஏன் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்கலாம். பட் செஞ்சு பாருங்கள், அதில் வர ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு லெவலுங்க. அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது இன்னும் அதை விட லெவல். உண்மையாக சொல்கிறேன், அந்த மாடி தோட்டம் கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த ஃபீல் என்னன்றதே தெரியும். பார்க்குறவங்களுக்கெல்லாம் முட்டாள் அப்படின்னு தாங்க தெரியும். ஆனால் மாடி தோட்டம் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் தெரியும் அதோட ஃபீல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக அவங்கள்ட்டலாம் கேட்டு பாருங்களேன், ஐயோ ஒரு நாள் மாடிக்கு போகலனாலும் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படி தீரா காதல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த செடி வளர்க்குறதுல, அந்த இதில் நானும் ஒருத்தி. ஸோ இதை நான் அடுத்த மூவுக்கு கொண்டு போகலான்ற ஒரு பிளானிங்கில் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட மாடி தோட்டத்தை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் மாடி, செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். வர வருஷம் 2025 கத்தருக்கு சித்தமானா இதை என்ன மாதிரி பிரித்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தொட்டியில் தாங்க வளர்ப்பேன். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தொட்டி தான் நமக்கு எந்த நேரத்துலையும் மூவபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சில பழங்களெல்லாம் தரையில் வச்சு நம்ம அறுவடை பண்ணும்போது நமக்கோ பிடிச்சிருக்கோ, மற்றவங்களுக்கு அது பிடிக்காது சில டேஸ்ட்டுகள். ஸோ அதனால் அந்த இடமும் நமக்கு சேஃபாக இருக்கும். அதை நம்ம திருப்பி வேறு எதுக்காவது யூட்டிலைஸ் பண்ணலாம். தொட்டியில் வளர்க்கும்போது ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம், அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் தொட்டியில் நம்ம பண்ணும்போது இருக்குது. பட் இதில் வந்து சின்ன கேனில் இருக்கிறத நான் அடுத்த மூவுக்கு கொஞ்சம் ஒரு 16 இன்ச்சு பாட்டோ இல்லை 24 இன்ச்சு பாட்டோ அதில் மாற்றலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ தரைத்தோட்டமும் கொஞ்சம் பண்ணி தான் பார்ப்போமே. எவ்வளோ நாள் தாங்க, நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக மாடித்தோட்டமே பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சம் நம்ம ஒரு தரைத்தோட்டமும் பண்ணலாமே அப்படின்றதான் என்னோடய அடுத்த மூவ். ஸோ கத்தருக்கு சித்தம்னா அதுவும் நேத்தியும் செம்மையமாக கடவுள் முடிச்சு தருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஐ ஹோப் என்னோடய கண்கள் கர்த்தரையே ஏறெடுத்துருக்குது. அதனால் ஸோ ஓவராலாக என்னோடய கார்டனை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அப்படி தான் முயற்சி செய்யுங்க, தப்பு கிடையாது. நானுமே கிட்டத்தட்ட 30 வருஷ கனவுங்க எனக்கு இது, 15 வருஷ உழைப்பு இது. அதனால் நீங்களும் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளோட உழைப்பு வீண் போகாது, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க. நமக்கு என்னென்ன ஸ்பேஸ் கிடைக்குதோ அதில் நம்மளோட எஃபர்ட்டை போட்டுகிட்டே வந்தோன்னா கடவுள் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கான ஸ்பேஸில் நிச்சயம் உட்கார வைப்பாருங்க. அதுதான் என்னோடய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இவ்வளோண்டில் எப்படி பண்ணுறது, இப்படி எப்படி பண்ணுறதுன்னு இருக்கிறதுல பண்ணுங்கள், அதில் திருப்தி ஆகுங்க. அடுத்த மூக்கு போங்க, அடுத்த மூக்கு போங்க. அதுக்கான வழிவாசல்களை வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக நமக்கு ஹானர் பண்ணி திறந்து தருவாங்க. ஸோ என்னோடய லைஃப்பில் அப்படி தாங்க. ஸோ அதனால் நீங்களும் எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறீங்களா, உங்களால் முடிஞ்ச சின்ன முயற்சியை முதல்ல போடுங்க. அதில் ஒரு சக்ஸஸை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு முயற்சியை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்கள். திருப்பி அதில் ஒரு சக்ஸஸை பார்த்துட்டு
திருப்பி அடுத்து கொஞ்சம் ஓகே நம்மளால் இன்னும் இதை விட பெட்டராக பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளேயே வந்துடும். கண்டிப்பாக பண்ணுங்கள். எல்லாருக்குமே கடவுள் பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருக்காருங்க. அவங்களோட டேலண்ட்டையும் எஃபர்ட்டையும் வெளிக்கொண்டு போடுறதுக்கான பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருக்குறாரு. நம்ம தாங்க அதை என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பிரச்சனைகள் வரும், சிக்கல் வரும், வருத்தம் வரும், வியாதி வரும், எல்லாம் வருங்க. அதனால் இதெல்லாம் கடந்து போகணும். கடந்து போகிறதுக்கு தான் மனுஷீகம். ஓகேவா? ஸோ கூடவே நம்ம தனியாக கடந்து போகிறது கஷ்டம். கடவுளோட ஹெல்ப்பையும் கேட்டு நம்ம கடந்து போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் நம்மளும் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸான ஒரு விஷயத்த பண்ண முடியும். எல்லாருக்குமே நான் சொல்கிறது, ஃபினான்ஷியல் அப்படின்றது எல்லாருக்குமே ப்ராப்ளம் தாங்க. யாருக்குமே ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. சின்ன லெவலில் இருக்கிறவங்களுக்கு சின்ன பிரச்சனையாக இருக்கும், பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துலேயும் இருக்கிறதுல நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறதா நம்மளோட லைஃப்பை நம்ம கரெக்டாக அமைச்சிக்க முடியும். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாலும் நம்ம போய் எல்லா நேரமும் எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்க மாட்டோம். சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் இதெல்லாம் செஞ்சால் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயத்த பண்ணுறதுக்கு யார் திட்டதாங்க செய்வாங்க. ஒரு 2 நாள் அதை பார்க்கும்போது அவங்களுக்கே நீங்கள் ஏதோ பெஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணும். இருந்தாலும் நம்மளை யாரையும் ஹர்ட் பண்ணாமல் நம்ம வேலைகளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஹானர் பண்ணுவாங்கங்க. ஓகேவா? ஸோ நான் கார்டன் வைக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே சொல்கிறேன், அது ஒரே ஒரு விஷயம், முதல்ல சின்னதாக ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான வழிகள் பெருசாக திறந்து போய்கிட்டே இருக்கும். நான் அப்படி தாங்க சின்னதாக ஒரு 4 தொட்டியில் தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கி 400 தொட்டி வரைக்கும் என்னோடய மாடியில் இருக்குது. அதனால் இதை 4 தொட்டியை மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஒரு சந்தோஷம் இருந்ததோ, 400 தொட்டியும் நான் அதே சந்தோஷத்தில் தான் நான் சந்தோஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது எனக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் எல்லாமே என்னோடய மாடி தோட்டத்தில் அறுவடை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போது அடுத்த லெவலுக்கு இதை கொண்டு போகலான்ற ஒரு ஆர்வத்தில், ஸோ பெரிய ப்ராஜெக்டெல்லாம் கிடையாது, சின்ன ப்ராஜெக்ட் தான். பட் இருந்தாலும் இவங்களை கொஞ்சம் பெரிய தொட்டியில் மாற்றி திருப்பி வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான். அதனால் 2024 என்னோடய மாடி தோட்டத்தை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனாலும் மாடியில் பூக்களெல்லாம் வளர்ப்பேங்க. அது 2025 அதோட செட்டப்பை நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க. ஓகேவா? ஸோ கார்டன் லவ்வர் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்ட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ப்ராப்ளம் வருங்க, ஃபேஸ் பண்ணுறது நம்ம தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணணும். கடவுள் பிரச்சனைக்கான 2 வழி கொடுத்துருப்பாங்க. நமக்கு எந்த வழி ஆப்டாக இருக்கோ அந்த வழியை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? எப்போ பாரு எல்லாரும் நம்மளை குத்திக்கிட்டே தாங்க இருப்பாங்க. குத்துறதுக்காகலாம் நம்ம வாழாமலும் சாப்பிடாமலும் தூங்காமலும் இருக்க முடியாது. குத்துறதை வாங்கிக்கோங்க, கடவுள் அதுக்கான பலனை நமக்கு தருவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையினால தான் அந்த பிரச்சனையை எங்கே கொண்டு போய் காமிக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம மேலே குத்துறாங்க. அதனால் நீங்கள் இப்படி ஒரு மைண்ட் செட்டில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அந்த குத்து வாங்குறது நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஓகேவா? ஸோ அடுத்து 2024 நம்ம மாடி தோட்டத்தை முடிச்சிருவோம். ஓகேவா? 2025க்கு நம்ம ஒரு புதிய பரிமாணத்தோட மீ கார்டனை நம்ம கொண்டு வருவோம். ஆனாலும் மாடி தோட்டம் நான் பண்ணுவேங்க. எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, அழகிய மலர்களால் போகிறோங்க. இவ்வளோ நாளும் பழ மரங்களெல்லாம் அடக்கி வச்சது போகிறோம். ஸோ பூக்கள் மத்தியில் ஒரு சேர் போட்டு உட்காந்து ஒரு கப் காஃபி குடிக்கும்போது அதோட சந்தோஷமே பெரிய சந்தோஷம். எல்லோரும் கேட்பீங்க, உங்ககிட்ட பூக்கள் கலெக்ஷனே இல்லையேன்னுட்டு. இருக்கிற கலெக்ஷனை வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாமே, அதனால தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் உங்களுக்கு கொடுங்க. 2025 உங்களுக்கு ஒரு நல்ல வருடமாக அமைய நிச்சயம் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். உங்களோட கனவுகளும் உங்களோட ஆசைகளும் நிறைவேற கர்த்தரோட சித்தத்தின்படி அது நடக்குங்க. அது நான் பிடிச்சாலும் நிற்காது, வேறு யார் பிடிச்சாலும் நிற்காது. நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு கடவுள் உங்களை டிசைன் பண்ணி உங்களை உருவாக்கினார்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிளேஸில் கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கிற வரைக்கும் நம்ம ஓஞ்சாலும் ஓய்வோம், கடவுள் ஓய மாட்டார். அதனால் உங்களுக்கான முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக போடணும். போடும்போது கண்டிப்பாக அந்த முயற்சியை கடவுள் ஹானர் பண்ணி உங்களுக்கான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கான மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காக நான் வேண்டிக்கிறேன். எங்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு புதிய ஒரு
பரிமாணத்தோட மீ கார்டனை நான் திருப்பி உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க. எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் நன்றி. போங்க, சர்ச் போங்க, கோயிலுக்கு போங்க, வாட் எவர் இட் இஸ், நல்ல விஷயத்துக்கு உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கடவுள் கண்டிப்பாக உங்கள் கூட இருந்து உங்களோட சந்தோஷத்துக்கும் உங்களோட சமாதானத்தையும் கடவுள் நிறையவே 2025 தருவாங்க. இதுலேயும் நான் சொல்ல விரும்புகிறது, நம்ம சும்மா உட்காந்தா எதுவும் நடக்காது. நமக்கான எஃபர்ட்டை நம்ம போட்டு தாங்க ஆகணும். ஓகேவா? ஸோ நம்ம எஃபர்ட்டை போடுவோம். அதுக்கான பலனை கொடுக்குறவர் கடவுள். அதனால் நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. கடவுள் நிச்சயம் அதுக்கான பலனை உங்களுக்கு நிச்சயம் தருவாருங்க. அதில் எந்த பிசுகளுமே கிடையாது. ஓகேவா? ஸோ 2025 இது உண்மைன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி கார்டனிங். கார்டன் பண்ணுற எல்லாருமே சந்தோஷமாக சமாதானமாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க. கவலையெல்லாம் இருந்துச்சுன்னா ஏற கட்டிட்டு அன்னன்ன பிரச்சனையை அன்னன்னையோடு முடிச்சுட்டு அடுத்த நாள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தைரியமாக ஒரு புதிய நாளை பாருங்கள். ஓகேவா? இதோட நான் 2025 உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஓகேவா? அதனால் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே? ஸோ ஹாப்பி நியூ இயர். காட் பிளெஸ் யூ ஆல். ஸோ எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க.